Tirupur Commerce Academy, empowering your future through education. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம பார்க்குறது பொசிஷனிங் அப்படிங்கிறது எந்த கான்செப்டில் நம்மளுக்கு வருதுன்னா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே வருது. அதில் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்டிபி மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்துட்டு எஸ் அப்படிங்கிறது சிக்மெண்டேஷன், டி அப்படிங்கிறது டார்கெட்டிங், பி அப்படிங்கிறது பொசிஷனிங்கை குறிக்கும். ஆல்ரெடி நம்ம சிக்மெண்டேஷன் டார்கெட்டிங் பார்த்தாச்சு. இப்போ பொசிஷனிங் பார்க்கலாம். பொசிஷனிங்குடைய டெஃபினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொசிஷனிங் அப்படிங்கிறது கஸ்டமருடைய மைண்டில் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு டிஸ்டிங்டிவ் பிளேஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதா வந்துட்டு பொசிஷனிங். இதுக்கு யார் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஏஐ ரைஸ் அண்டு ஜாக் ட்ரவுட் வந்துட்டு டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற என்னென்ன கீ பாயிண்ட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பர்ஃபெக்சுவல் மேப்பிங் அப்படிங்கிறது அவங்களுடைய மைண்டில் வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு தனித்தன்மையான பிளேஸை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதா வந்துட்டு பர்ஃபெக்சுவல் மேப்பிங் அப்படிங்கிறது. நம்ம ப்ராடக்ட் நினைச்சோடனே அவங்களுடைய மைண்டில் அதுக்குன்னு ஒரு மேப்பிங்கை வந்துட்டு இடத்த வந்துட்டு கிரியேட் பண்ணுறதா பர்ஃபெக்சுவல் மேப்பிங். நெக்ஸ்ட் வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி அப்படிங்கிறது எல்லா ப்ராடக்ட்டுக்கிட்டும் இருக்கிற ஃபீச்சர் எங்ககிட்டும் இருக்குது அப்படிங்கிறத காமிச்சுக்கிறதா வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மஸ்ட் ஹேவ் ஏ டச் ஸ்க்ரீன். இது வந்துட்டு எல்லா ஃபோன்லையுமே வந்து டச் ஸ்க்ரீன் இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்ஸ் ஆஃப் பேரிட்டி. நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது மற்ற ப்ராடக்ட்டை விட எங்களுடைய ப்ராடக்ட் வந்துட்டு சிறந்தது அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று வந்துட்டு டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்கிறது தான் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்பிள்ஸ்னுடைய ஃபோன் வந்துட்டு ஈஸ் ஆஃப் யூஸ், ஓகேங்களா, யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதில் இருக்கிற எம்சிக்யூஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ வந்துட்டு த கான்செப்ட் ஆஃப் பொசிஷனிங் வாஸ் அ ஃபர்ஸ்ட் பாப்புலரைஸ்டு பை. யார் இதை பாப்புலரைஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ரைஸ் அண்டு ஜாக் ட்ரவுட் தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் பாப்புலரைஸ் பண்ணாங்க. பொசிஷனிங் அப்படிங்கிற கான்செப்டை பாப்புலரைஸ் பண்ணது ஏஐ ரைஸ் மற்றும் ஜாக் ட்ரவுட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2, வாட் இஸ் பொசிஷனிங் இன் மார்க்கெட்டிங்கில் பொசிஷனிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு டிஸ்டிங்டிவ் இமேஜை வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு இமேஜை வந்துட்டு கிரியேட் பண்ணுறதா வந்துட்டு பொசிஷனிங். ஆன்சர் பி, கிரியேட்டிங் ஏ டிஸ்டிங்டிவ் இமேஜ் ஆஃப் எ ப்ராடக்ட் இன் ஏ கஸ்டமர்ஸ் மைண்ட். கஸ்டமர்ஸோட மைண்டில் நம்ம ப்ராடக்ட்டுக்கு ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுறது. கொஸ்டின் நம்பர் 3, பொசிஷனிங் ஹெல்ப்ஸ் ஏ கம்பெனி டு. பொசிஷனிங் அப்படிங்கிறது கம்பெனிக்கு எந்த மாதிரியான ஹெல்ப்பை பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எந்த மாதிரியான ஹெல்ப்பை வந்துட்டு அவங்களுக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் இட்ஸ் ப்ராடக்ட் ஃப்ரம் காம்படிட்டர்ஸ்லேருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்துட்டு டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்கிறதா வந்துட்டு பொசிஷனிங்குடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் an எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ராடக்ட் பொசிஷனிங். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா அதில் ஆப்ஷன் பி பாருங்க, அட்வர்டைசிங் ஏ டூத் பேஸ்ட் இஸ் ஏ ரெக்கமெண்டட் பை டென்டிஸ்ட். ஓகேங்களா, இது பர்டிகுலராக அவங்களுடைய மைண்டில் நிற்கும். ரெக்கமெண்டட் பை டென்டிஸ்ட், ஒரு டென்டிஸ்டே வந்துட்டு டூத் பேஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அது சிறந்தது அப்படின்னு. கொஸ்டின் நம்பர் 5, பொசிஷனிங் இஸ் மெயின்லி ரிலேட்டட் டு. மெயின்லாம் வந்துட்டு அது எதை ரிலேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருடைய பர்செப்ஷனை தான் வந்துட்டு ரிலேட் பண்ணுது. வேற எதுவும் வந்துட்டு அது ரிலேட் பண்ணுறது கிடையாது. பொசிஷனுடைய இம்பார்ட்டன்ட் ஒர்க்கே வந்துட்டு கஸ்டமரை வந்துட்டு பர்செப்ஷன் பண்ணுறதா வந்துட்டு பொசிஷனுடைய இம்பார்ட்டன்ட் மெயின் ரோல். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6, விச் ஸ்ட்ராட்டஜி இஸ் யூஸ்டு இன் பொசிஷனிங்கில் எந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன். ஓகேங்களா, நம்மளுடைய ப்ராடக்ட்டை வந்துட்டு டிஃபரன்சியேட் பண்ணி காமிக்கிறோம். இதில் காம்படிட்டர்ஸ்லேருந்து நம்மளுடைய ப்ராடக்ட் வந்துட்டு டிஃபரன்சியேட் பண்ணி காமிச்சதை நம்மளுடைய ப்ராடக்டை வாங்க வைக்கிறோம். அதான் வந்துட்டு இதில் யூஸ் பண்ணுற கான்செப்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7, பொசிஷனிங் கிரியேட்ஸ் அ வேல்யூ இன் தி மைண்ட்ஸ் ஆஃப். யாருடைய மைண்டில் வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு கிரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்டமர்ஸ்னுடைய மைண்டில் தான் நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு வேல்யூவை வந்துட்டு என்ன பண்ணுது, கிரியேட் பண்ணுது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8, the purpose of positioning is to gain. இந்த பொசிஷனுடைய கெயின் என்ன அப்படின்னா வந்துட்டு காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகேங்களா, காம்படிட்டர் மத்தியில் வந்துட்டு நம்மளுக்கு ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு பொசிஷனை கிரியேட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு என்ன காம்படிட்டிவ் அட்வான்ஸ், காம்படிட்டர் கூட ஈஸியாக நம்மளால போட்டி போட முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9, பொசிஷனிங் இஸ் பேஸ்டு ஆன். பொசிஷன் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வந்துட்டு வருது உங்களுக்கு, கஸ்டமர்னுடைய நீட்ஸ் அண்டு காம்படிட்டர்ஸ் ஆஃபரிங். அவங்க என்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, கஸ்டமர்னுடைய நீட்ஸ் என்ன, இதை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நம்மளுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒரு பொசிஷனிங்கை வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 10, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட்
பார்ட் ஆஃப் பொசிஷனிங். பொசிஷனிங்கில் இது எது வராது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு பிராண்ட் இமேஜ் வரும், கஸ்டமர் பர்சிபிஷன் வரும், ப்ராடக்ட் டிஃபரன்சியேஷன் இது எல்லாமே வரும். எது வராது? எம்ப்ளாயி அட்டண்டன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதில் வராது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.